வணக்கம் நேயர்களே. கொழும்பிலிருந்து வெளியாகும் மும்மொழி பத்திரிகைகளில் பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கின்றோம். இன்று முதலில் வீரகேசரி பத்திரிகையில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து சவால்களை வெற்றி கொள்ள சர்வதேச ஆதரவு அவசியம், பகிரங்க கோரிக்கையை விடுத்தார் ஜனாதிபதி என்பதாக பிரதான தலைப்புச் செய்தியை வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஐநாவின் 71வது பொதுச்சபை கூட்டத்தில் கலந்து கொண்ட போது அரசு தலைவர்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி பராக் ஒபாமா நேற்று முன்தினம் வழங்கிய ராப்போசன விருந்துபசாரத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன ஒபாமா தம்பதியினருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்ட போது எடுக்கப்பட்ட படத்தை பிரதான நிழற்படமாக வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. சம்பள பேச்சுவார்த்தை மீண்டும் தோல்வி, 730 ரூபாவை வழங்குவதற்கு மறுப்பு, முதலாளிமார் சம்மேளனம் பிடிவாதம், தொழிற்சங்க பிரதிநிதிகள் அதிருப்தி என்பதாக இங்கு செய்தி ஒன்றையும் வீரகேசரி பத்திரிகை வெளியிட்டுள்ளது. இரட்டை கொலை விவகாரம், நீதியான விசாரணை கோரி ஏறாவூரில் கடையடைப்பு, மனித சங்கிலி போராட்டம் என்பதாக இங்கு செய்தி ஒன்றையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இலங்கை விஞ்ஞானிகள் நாடு திரும்ப வேண்டும், பிரதமர் ரணில் விக்ரமசிங்க அழைப்பு என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் வீரகேசரி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. துமிந்த சில்வா மேன்முறையீடு என்பதாக இங்கு செய்தி ஒன்று வெளியிடப்பட்டுள்ளது. பாரத லட்சுமம் பிரேமச்சந்திர படுகொலை வழக்கின் குற்றவாளியாக காணப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்பட்ட முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஆர் துமிந்த சில்வா மேல் நீதிமன்றத்தின் தீர்ப்புக்கு எதிராக உயர் நீதிமன்றத்தில் மேன்முறையீடு செய்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. அடுத்ததாக தினக்குரல் பத்திரிகையில் வெளியிடப்பட்டுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து இலங்கையில் இன்னொரு யுத்தத்துக்கு இடமில்லை, ஐநா பொதுச்சபையில் ஜனாதிபதி மைத்திரி தெரிவித்துள்ளார் என்று பிரதான தலைப்புச் செய்தியை தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. கல்வித்துறையில் பாரிய மறுசீரமைப்பு என்று கல்வி அமைச்சர் அகில விராஜ் காரியவசத்துடன் இங்கு செய்தியொன்றையும் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. ஐரோப்பிய ஒன்றிய பயங்கரவாத பட்டியல், புலிகளின் பெயரை நீக்க ஆலோசனை என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. எழுக தமிழை அடக்க நினைத்தால் மிக மோசமான விளைவு ஏற்படும் என்று இங்கு செய்தியொன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. சபையில் சிவசக்தி ஆனந்தன் எம்பி தெரிவித்துள்ளதாக அந்த செய்தியில் மேலும் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நாளை சனிக்கிழமை நடைபெறவுள்ள எழுக தமிழ் எழுச்சி பேரணியை இராணுவத்தை கொண்டோ புலனாய்வுத்துறை மூலமோ அரசு அடக்க நினைத்தால் நாடு ஆபத்தான நிலையை எதிர்கொள்ள வேண்டி ஏற்படும் என தமிழ் தேசிய கூட்டமைப்பின் வன்னி மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினரான சிவசக்தி ஆனந்தன் எச்சரித்துள்ளார் என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கின்றது. பல அரசு திணைக்களங்கள் முற்றாக செயலிழக்கும் நிலை என்பதாக கூட்டு எதிர்க்கட்சியின் தலைவர் தினேஷ் குணவர்தனவின் நிலப்படத்துடன் இங்கு செய்தியொன்றையும் தினக்குரல் பத்திரிகை வெளியிட்டுள்ளது. தமிழ் மொழி பத்திரிகைகளில் இறுதியாக சுடரொலியில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு நோக்குமிடத்து எழுக தமிழ் பேரணியை இராணுவம் தடுத்தால் நாடு ஆபத்துக்குள் விழும், நாடாளுமன்றத்தில் எச்சரித்தார் கூட்டமைப்பு எம்பி சிவசக்தி என்று பிரதான தலைப்புச் செய்தியை சுடரொலி பத்திரிகை பிரசுரித்துள்ளது. சுதந்திர கட்சியுடன் இணைவதற்கு 14 கட்சிகள் விருப்பம், உள்ளூராட்சி சபை தேர்தலில் வெற்றி பெற மைத்திரி வியூகம் என்பதாக இங்கு மற்றொரு செய்தியும் வெளியிடப்பட்டுள்ளது. தியாகதீபன் திலீபனுக்கு நல்லூரில் மக்கள் அஞ்சலி என்பதாக சுடரொலி பத்திரிகை மற்றொரு செய்தியை வெளியிட்டுள்ளது. புலிகள் மீதான தடையை ஐரோப்பிய ஒன்றியம் நீக்கும் கேள்விக்குறியுடன் இங்கு மற்றொரு செய்தியும் சுடரொலி பத்திரிகையின் முதல் பக்கத்தில் வெளியிடப்பட்டுள்ளது. சர்வதேச ஆதரவுடன் இலங்கையை தலைநிமிர செய்வதே எனது இலக்கு, மீண்டும் போர் மூழ்வதற்கு வாய்ப்பில்லை, ஐநா பொதுச்சபையில் மைத்திரி சூளுரை என்பதாக இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொலி பத்திரிகை பிரசுரித்துள்ளது. 23 புனர்வாழ்வு கைதிகளின் பெயர் பட்டியல் வெளியாகியுள்ளது என இங்கு மற்றொரு செய்தியையும் சுடரொலி பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. அடுத்ததாக ஆங்கில மொழி பத்திரிகையான டெய்லி மிரரில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு நோக்குமிடத்து உள்ளூர் மக்களின் சிந்தனையை அடிப்படையாக கொண்டு நல்லிணக்கம் மற்றும் சமூக ஜனநாயகம் கட்டியெழுப்பப்படும் என ஜனாதிபதி தெரிவித்துள்ள கருத்தை டெய்லி மிரர் பத்திரிகை தனது பிரதான தலைப்புச் செய்தியாக வெளியிட்டுள்ளது. வெட் சட்ட மூலம் விரைவில் நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்படும் என விசேட திட்டமிடல் அமைச்சர் சரத் அமுனுகமவின் நிலப்படத்துடன் அந்த செய்தி இங்கு பிரசுரிக்கப்பட்டுள்ளது. மஹிந்தானந்த அலுத்கமகே மீண்டும் 27ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை தொடர்பான செய்தி ஒன்றையும் டெய்லி மிரர் பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது. இறுதியாக சிங்கள மொழி பத்திரிகையான லங்காதீபவில் வெளியாகியுள்ள செய்திகளை நாம் இங்கு பார்க்கும் இடத்து இந்த நாட்டில் மீண்டும் யுத்தம் ஒன்று ஏற்படுவதை தடுப்பதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி மைத்திரிபால சிறிசேன தெரிவித்துள்ள கருத்தை பிரதான தலைப்புச் செய்தியாக லங்காதீப பத்திரிகை வெளியிட்டுள்ளது. வடமத்திய மாகாண சபையின் தலைவரை கைது செய்யுமாறு பிடியாணை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளமை தொடர்பான செய்தி ஒன்றையும் லங்காதீப பத்திரிகை பிரசுரித்துள்ளது. கெஹலியாவின் மகன் செலுத்திய கார் மரத்துடன் மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளதாக இங்கு மற்றொரு செய்தியையும் லங்காதீப பத்திரிகை தனது முதல் பக்கத்தில் வெளியிட்டுள்ளது.
நல்லது நேர்களே, இதுவரை கொழும்பிலிருந்து வெளியாகிய மும்மொழி பத்திரிகைகளை பிரசுரமாகியுள்ள செய்திகளை தரும் பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருந்தோம். மற்றும் ஒரு பத்திரிகை கண்ணோட்டம் நிகழ்ச்சியூடாக இணைந்திருக்கும் வரை நன்றி, வணக்கம்.